தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 13/6/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் சந்தோஷத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் மார்க்கு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசு அவர்கள் விசுவாசத்தைக் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. இயேசு அவர்களுடைய நம்பிக்கையைக் கண்டு முடக்கு வாதமுற்றவரிடம், மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார் என்கின்றது. பிரியமான இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் நல் ஆலோசனைகளும் அறிவுரைகளும் என்னவென்றால், இந்த வசனத்தின்படி ஒரு திமிர்வாதக்காரனை பார்த்து அவன் எழும்பி நடக்க முடியாமல் படுத்த படுக்கையாக இருக்கின்றான். ஆனால் 4 பேர் அவரை தூக்கி கொண்டு வந்து இயேசுவிடம் அவனை கொண்டு சென்றார். கண்டிப்பாக அவன் சுகம் பெறுவான் என்று அவர் மேல் விசுவாசத்துடன் அவரிடம் கொண்டு சென்றதை பார்த்து அவர்கள் விசுவாசத்தை கண்டு, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று அவனுக்கு சுகம் கொடுத்தார் என்று பார்க்கின்ற பிரியமானவர்களே, இப்பொழுதும் நாம் கர்த்தர் மேல் விசுவாசத்தோடு இருந்து நம் பாவங்களை அறிக்கையிட்டு நம் பாவங்களை அவர் மன்னித்த உடனே நமக்கும் நம் உடல் ஆரோக்கியம், உள்ள ஆரோக்கியம், இப்படி நம் தேவைகள் அனைத்தும் உடனே சந்திக்கப்படும் என்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு ஆலோசனை கூறுகின்றார். பிரியமானவர்களே, ஆகவே இப்பொழுது இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற நாமும் நம் பாவங்களை அறிக்கையிட்டு நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை அறிக்கையிட்டு விசுவாசமாக கர்த்தர் நிச்சயமாக நம் பாவங்களை மன்னித்து நம்மை ஆசீர்வதிப்பார் என்று நம்பிக்கையோடு நாம் அறிக்கையிடும் பொழுது கர்த்தர் இன்றே நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று கூறி நமக்கு எதிர்பார்த்திருக்கின்ற அனைத்து காரியங்களையும் தந்து இன்றோடு நம்முடைய பிரச்சனைகளுக்கு முடிவு தந்து ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் வழங்க காத்திருக்கின்றார். ஜபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக நாங்கள் எங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு விசுவாசத்துடன் எங்கள் பாவங்களை நீர் மன்னிப்பீர் என்று நாங்கள் நம்பி பரிசுத்தமாய் வாழும் பொழுது எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு எங்களுக்குள்ள தேவைகள், எங்களுடைய நோய்கள், எங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் நீக்கப்பட்டு நாங்கள் முழுமையான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் வாழ முடியும் என்று கூறின இந்த கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. என்னுடன் சேர்ந்து யார் யாரெல்லாம் விசுவாசத்துடன் எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று உண்மையில் விசுவாசத்தோடு காணப்படுவோம், இனிமேல் உண்மையிடம் மட்டுமே விசுவாசம் வைப்போம், இனி பாவங்கள் செய்ய மாட்டோம், நாங்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டன என்று விசுவாசத்துடன் அறிக்கையிடுகின்ற எங்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கின்றோம். எங்கள் பாவத்தை நீர் மன்னித்ததற்காக நன்றி. அதன் மூலம் எங்களுடைய பிரச்சனைகள், எங்களுடைய தேவைகள் அனைத்தும் எங்களுக்கு சந்திக்கப்பட்டு நீங்களை ஆசீர்வதித்த முது கிருபைக்காக, முழுமையான ஆசீர்வாதத்தை தந்த முது கிருபைக்காக கோடி நன்றி கூறுகின்றோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.